Good morning students. I am MRK. Today class 10th Max பார்த்துக்கிட்டு இருக்கோம். Chapter 8 Statistics and Probability Example sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். Statistics உள்ள 5 marks sum very important sum 8.10. Find the mean and variance of the first n natural numbers அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டால் சின்ன கணக்கில் 2 மார்க் கணக்கில் இருக்குது. இது பழைய ஓல்டு கொஸ்டின் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் ஆஃப் எஸ்டி கண்டுபிடிக்கிறது n² - 1/12 இதுதான் ஆன்சர். இதில் வேரியன்ஸ்னு சொல்லிட்டோம்னா வேரியன்ஸ் இது வந்து சிக்மான்னு சொல்கிறது, வேரியன்ஸை வந்து சிக்மா ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. சிக்மா ஸ்கொயர் அப்படின்றது தான் வேரியன்ஸ் அப்படின்றது. இது வந்து என்ன ஆகும்னா ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ இதுதான் அவங்க ஆன்சரில் கேட்டிருக்காங்க. இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த இதில். சரிங்களா? மீன் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சிடலாம், அப்புறம் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது. இப்போ எஸ்டிக்கு ஃபார்முலா வந்து நிறையா இருக்குடா தம்பி. எஸ்டிக்கு ஃபார்முலா நிறையா இருக்குது. அப்போ முதல்ல ஒன்று இதுக்கு என்ன எய்ம் பண்ணிச்சேன்னு அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு இல்லை வேரியன்ஸுக்கு எஸ்டினா உனக்கு எஸ்டி ஸ்கொயர் பண்ணால் தான் என்ன கிடைக்கும், வேரியன்ஸ் கிடைக்கும். ஈக்குவல் டு வேரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ சிக்மா ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் x² n மைனஸ் சம்மேஷன் x/n ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதுதான்டா தம்பி எக்ஸ் பார்னு அர்த்தம், மீன் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லைடா தம்பி. இதுதான் மீன் அப்படின்னு அர்த்தம். தெரியுதா? அந்த ஃபஸ்ட்டில் கேட்டிருக்கான் பாரு மீன், இதுதான் எக்ஸ் பார் அப்படின்றது. இதை தான் இப்படி எழுதியிருக்கோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா எய்ம் பண்ணி தான் நான் கணக்கை மூவ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு, ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஓகேயா? ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் n வரைக்கும் எடுத்துக்கோ. லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எடு. 1, 2, 3, 4, ஸோ போட்டு என்னது n. சம்மேஷன் போட்டோம்னா தான் கூட்டல் போடணும். அடிஷனல் சிம்பிள் இப்படி அடிஷனல் சிம்பிள் போடணும். 1 + 2 + 3 அப் டு ப்ளஸ் n அப்படின்னு எழுதணும். இப்போ இது வந்து செகண்ட் யூனிட்டில் போகும் இந்த கணக்குடைய ஃபார்மெட்டு. சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பருக்கு உள்ளது 3 ஃபார்முலா இருக்கும். ஸ்கொயர்ஸ்க்கு ஒன்று, கியூபுக்கு ஒன்று. இது ஆர்டினரியாக உள்ளது, நேச்சுரல் நம்பருக்கு உள்ளது ஆர்டினரியாக உள்ளது. n × n + 1/2 அப்படின்னு அர்த்தம் இதுக்கு ஃபார்முலா. இந்த 1 + 2 + 3 + n 2.9 எக்ஸசைஸில் இருக்கும். இங்கே சம்மேஷன் எக்ஸு. சரி, இப்போ சம்மேஷன் x/n நான் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் என்னது எக்ஸ் பார் அப்படின்ற அர்த்தம். இந்த இருக்குது பாரு, இந்த ஃபார்முலா அப்படி எழுதி வச்சுட்டு மெயின்டைன் பண்ணால் இதை செஞ்சிடலாம். இந்த மீனை தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன், இந்த எக்ஸ் பார் தான் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். சம்மேஷன் x/n. அப்போ இந்த கிடைச்ச ஆன்சரை என்னால் டிவைட் பண்ணணும். ஹோல் பை என்னன்னு இங்கனக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டோம்னா என்னன்னு என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிட்டா n + 1 என்ன வந்துருச்சு 2 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் எக்ஸ் பாருக்குள்ள மீனுக்குள்ள ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒன்ஸு. ரெண்டாவது வேரியன்ஸுக்கு வரையில் இந்த ஃபார்முலா போட்டு தான் எடுக்கணும். அடுத்து x² கண்டுபிடி. x² அப்படின்றது 1², 2², 3², அதே தான் திருப்பி எழுதுகிறேன் n². இந்த செட் ஆஃப் எப்படி செஞ்சோமோ மேலே அதே மாதிரி தான் இதையும் செய்யணும். இந்த கீழே உள்ள இந்த இதையும் செய்யணும். இப்போ சம்மேஷன் போட்டோம்னா சம்மேஷன் x² போட்டோம்னா எப்படி, சம்மேஷன் x² போட்டோம்னா அந்த சம்மேஷன் சிம்பிள் வந்தால் தான் ப்ளஸ் சிம்பிள் போடணும். 1² + 2² + 3² அப் டு ப்ளஸ் n² அர்த்தம். ஓகேயா? வெரி குட். இப்போ இதை சிக்மா x/n போட்டுக்கலாம், இல்லை மேலே முதல்ல ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு செய்வோம். இது வந்து நேச்சுரல் நம்பருக்கு உள்ள ஃபார்முலா தான், ஆனால் ஸ்கொயர்ஸ்க்குள்ள ஃபார்முலா. இதுவும் எக்ஸசைஸ் 2.9 உள்ளது. n × n + 1 2n + 1/6 அப்படின்னு வரும்டா தம்பி. சரிங்களா? இப்போ சம்மேஷன் x/n போட்டோம்னா இதை ஹோல் டிவைடட் பை என்னன்னு போடணும். இதில் என்ன டிவைட் பண்ணணும், ஹோல் டிவைடட் பை என்னது என்னன்னு டிவைட் பண்ணணும். 6 × n 6 × n. இந்த என்ன கேன்சல் பண்ணிட்டோம்னா n + 1 இங்கிட்ட என்ன இருக்குது 2n + 1 ஹோல் டிவைடட் பை 6 அப்படின்ட்டு சம்மேஷன் x² அது சம்மேஷன் x² பை என்ன இருக்குது n அப்படின்னு அர்த்தம். இதுதான் முதல்ல கண்டுபிடிச்ச ஆன்சரு. இதுதான் 1வது ஆன்சரு.
இது ரெண்டாவது ஆன்சரு. இதை கொண்டு போய் தான் நான் இப்போ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். இந்த இதில் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். வேரியன்ஸுக்கு ஃபார்முலா சிக்மா ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ரூட் போடக்கூடாது, சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த இதுதான் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் n plus 1 2n plus 1 by 6 minus இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதி ஹோல் ஸ்கொயர் போடணும், n plus 1 divided by 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ n plus 1 இருக்கட்டும், 2n plus 1 இருக்கட்டும், ஹோல் டிவைடட் பை 6 இருக்கட்டும். இதில் மேலே நியூமரேட்டரில் ஒரு ஹோல் ஸ்கொயர் போடணும் தனியாக, டினாமினேட்டரில் ஒரு தனியாக ஸ்கொயர் போட்டோம்னா 4 ஆயிரும். இப்போ இதிலேருந்து எதாவது காமனாக வெளியெடுக்கலாமான்னு பார்ப்போம். இது n + 1 2 டைம்ஸ் இருக்குது, இதில் 1 டைம் இருக்குது. அப்போ n + 1 வெளியில் எடுத்துட்டோம்னா மேலே நியூமரேட்டர்லேருந்து டிவைடட் பை இது ரெண்டுலேருந்து இது 3 2 6ன்னு பிரிக்கலாம், இதை 2 2 4ன்னு பிரிக்கலாம். அப்போ ரெண்டுலேயுமே 2 வெளியே எடுக்கலாம். வெளியில் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் உள்ள என்ன இருக்குன்னா 2n + 1 இதில் ரிமைனிங் மிச்சம் இருக்கும், டிவைடட் பை, சரிங்களா சொல்கிறது, டிவைடட் பை, பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, டிவைடட் பை 5 மார்க் சம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இதில் 2 வெளியே எடுத்தனால மிச்சம் என்ன இருக்கும் 3 இருக்கும், மைனஸ் இது 2 டைம்ஸ் n + 1 இருக்குது ஹோல் ஸ்கொயர்னு, 1 டைம் வெளியே வந்தனால 1 டைம் ரிமைனிங் இருக்கும், டிவைடட் பை 2 2 4 ஒரு 2 வெளியே வந்தனால 2 ஆன்சர். குட். இப்போ என்ன ஆயிரும் n + 1 ஹோல் டிவைடட் பை 2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 2 6, இது இங்கே போனால் 2 into 2n + 1 minus 3 into n + 1 இந்த கிராஸ் மல்டிப்ளை. இப்போ கரெக்ட் பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு போவோம். n + 1 ஹோல் டிவைடட் பை 2 ஹோல் டிவைடட் பை 2 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 4n, இது ரெண்டே பண்ணால் என்ன ஆயிரும் +2 minus 3n. அடுத்து அங்கே போச்சுன்னா என்ன பார்த்துக்கோ, minus 3n minus 3 whole divided by 6. Good. இப்போ n + 1 bracket divided by 2, okay, divided by 2 bracket 4nல 3n போச்சுன்னா ஒரு n, 2ல் 3 போச்சுன்னா 1 minus 1 by என்னது 6. அப்போ கீழே 6 2 12, மேலே மல்டிப்ளை பண்ணால் n + 1 இன்ட்டு என்ன இருக்குது n - 1. அப்போ a + b a - bன்னு மல்டிப்ளை பண்ணோம்னா இது மேலே a + b இன்ட்டு a - bனா a² minus b² by 12. a² minus b² 1² மீனிங் 1, அதனால் நம்ம அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ n² minus 1 by என்னது 12. இதுதான் வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர். எஸ்டி கேட்டால் சிக்மான்னு போட்டு ரூட் ஆஃபும் போட்டுறணும், ஏன்னா ஸ்கொயர் அங்கிட்டு போயிட்டால் என்ன ஆயிரும் ரூட் விழுந்துரும்ல, ஸ்கொயர் ரூட் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் 5 மார்க் பப்ளிக். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் MRK. டுடே கிளாஸ் 10th மேக்ஸ் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி எக்ஸாம்பிள் சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 8.27 வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் எய்தர் எ கிங் ஆர் கியூன் அப்படின்னு கேட்டிருக்கு. ஆறுன்ற வார்த்தை வந்தாலே உன்ட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அடிஷன் தியரத்தை தான் அப்ளை பண்ணணும், அடிஷன் தியரத்தை தான் யூஸ் பண்ணணும். அடிஷன் தியரம், கூட்டல் தேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து NF என்ன அப்படின்னா, இது கார்ட்ஸ் சம், சீட்டுக்கட்டு கணக்கு. அப்போ 52 கார்ட்ஸ் இருக்கும் மொத்தமாக. கலர் வைஸாக பிரித்தோம்னா 2 கலரு, ரெட்டு ஒன்று பிளாக் ஒன்று, 26 26 2 தனித்தனியாக பிரித்தோம்னா. டைப் வைஸாக பிரித்தோம்னா 4 டைப்பு, பிளாக்கில் 2 டைப்பு, ரெட்டில் 2 டைப்பு. பிளாக்கில் 2 டைப் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒன்று கிளாவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்று ஸ்பேடுன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஸ்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பூ மாதிரி இருக்கும்ல, இதுதான் கிளாவர் அப்படின்றது. இது ஸ்பேடுன்றது இந்த வெத்தலை மாதிரி இருக்கும்ல இது, சரிங்களா. அதே மாதிரி ரெட்டில் வந்து 2 இருக்கும், ஒன்று டைமண்ட்னு சொல்லுவாங்க, ஒன்று ஆர்டின்னு சொல்லுவாங்க, ஹார்ட் அப்படின்னு சொல்கிறது, சரியா. இது வந்து பிளாக்காக இருக்கும், இதுவும் பிளாக்கு, இது ரெட்டாக இருக்கும் கலர். ஓகே, அப்போ NF வந்து 52. இது பிளாக்கில் 26,
ரெட்டில் 26, இந்த டைப் வாரியாக பிரித்தோம்னா 13 13 13. சரிங்களா? ரைட். இதில் கிங்கு கேட்டிருக்கு, 4லேயுமே கிங் இருக்கும். ஆனால் கலர் என்ன கலர் கொடுக்கல, அப்போ 4 கிங் இருக்குதுன்னு அர்த்தம். கிங்கு வந்து 4 அப்படின்னு அர்த்தம். ரைட்டு. அதே மாதிரி கியூன்னு எத்தனை இருக்கும், இதுலேயும் 4 இருக்கும். 4லேயும் இதில் ஒரு கியூன் இருக்கும், இதில் ஒன்று இருக்கும், இதில் ஒன்று இருக்கும், இதில் ஒன்று இருக்கும். 4 கலர் கொடுக்கல. சப்போஸ் பர்டிகுலராக ரெட் கிங் அப்படின்னா 2 தான் இருக்கும். சப்போஸ் ரெட் கியூன் அப்படின்னா 2 தான் இருக்கும். இதில் தானே எடுக்க முடியும், இது வராதுல்ல. ஆனால் இவன் கலர் சொல்லாதனால டோட்டலாகவே இந்த பேக்குக்குள்ளே எத்தனை கிங் இருக்கும் அப்படின்னா லெட், அதாவது ஏன்றது ஏபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ கிங், ஏபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங், சரிங்களா? எழுதுறாள் எழுதிக்க, கெட்டிங் ஏ கிங் கார்டு அப்படின்னு எழுதிக்கல, கிங் அப்படின்னு எழுதினோம்னா என் ஆஃப் ஏ அப்படின்னு டைரெக்டாக எழுதிடலாம் 4. அப்போ பி ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ மீனிங் என்ன இருக்குது, 4 இருக்குது பை 52. அடிக்கலாம் வேண்டாம், நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் ப்ரீவியஸ் சம்மில், அதனால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. எல்சிஎம் எடுக்க வேண்டியிருக்கும். ரெட்டு செகண்ட் ஒன், லெட் B be the event of getting a queen, B be the event of getting a queen அப்படின்னு எழுதிக்கோ. சரிங்களா? ரைட். அப்போ என்ன ஆஃப் பி அப்படின்னு சொன்னோம்னா என்ன வந்துடும், 4. அப்போ பி ஆஃப் பின்னு எழுதினோம்னா என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். சரியா சொல்கிறது, என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். அப்போ என் ஆஃப் பி வந்து 4/52. ரைட்டு. இப்போ ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அடிஷன் தியரம் சொல்கிறது தம்பி உண்டு, நான் சொன்னது தான். அடிஷன் தியரம்ன்றது பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு, இந்த மாதிரி ஆர் சம்முக்கு இந்த ஃபார்முலா மெயின்டைன் பண்ணு, மறந்துடாத. பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி, இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சா தான் அதில் அப்ளை பண்ண முடியும். அப்போ இது ரெண்டுக்கும் இந்த இருக்கு பாரு, இந்த ஏ இந்த இதுக்கும் ஏவுடைய ஈவெண்ட்டுக்கும் இந்த பியோட ஈவெண்ட்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும்டா. இது கிங்கு, இது கியூனு எப்படி உனக்கு மேட்ச் ஆகும், ரெண்டு வேறு வேறு இல்லை. அப்போ ஏ அண்டு பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இதைத்தான் உன்ட்ட சொன்னேன் நான் அன்றைக்கி டியூஷனில் ஓட. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா ஒன்றுக்கொன்று விலக்கிய சார்பு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 5 சொல்லுவாங்க. அதாவது எம்டி செட்னு அர்த்தம். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அப்போ ப்ராபர்ட்டி கண்டுபிடிச்சாலும் அதுதான் வரும் 0 அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? ஒன்றுக்கொன்று விளக்கிய நிகழ்ச்சி அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட், அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னா ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. செட் லாங்குவேஜில் கண்டுபிடிப்பில் இன்டர்செக்ஷனாக எப்படி காமன் ரெண்டுலேயுமே இருக்கிறது, ரெண்டுலேயுமே இதில் இருக்காதுல்ல, அதனால் 0ன்னு அர்த்தம் எடுத்தாச்சு. இப்போ அப்ளை பண்ணோம்னா 4/52 இதுக்குள்ள ஆன்சர், இதுக்குள்ள ஆன்சர் 4/52, இதுக்குள்ள ஆன்சர் 0. ஓகே ஸ்டூடெண்ட். அப்போ காமனாக 52 எடுத்துட்டோம்னா மேலே 4 + 4, மேலே என்னது 4 + 4, அப்போ என்ன வந்துடும் 8/52 அப்படின்னு அர்த்தம். இது அடித்தோம்னா என்ன ஆகும் பார். சரியா சொல்கிறது? அடித்து பார்ப்போமா. 4 2s are 8, 26 2s are, அடுத்து 2 2s are 4, 13 2s are 26. அப்போ ஆன்சர் என்ன வருது, 2/13 அப்படின்னு வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக படிச்சுக்க, நிதானமாக படிச்சுக்க. தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் எம்ஆர்கே. டுடே கிளாஸ் 10th மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன ரைட்டா, ப்ராபபிலிட்டிஸும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, 8.28 எக்ஸாம்பிள்ஸ். 2 dice are rolled together, find the probability of getting a doublet or sum of faces as 4 அப்படின்ட்டு. இதுவும் ஆறுன்ற சம் தான், 5 மார்க் சம் தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்படி. ஆறுன்னு சொல்லிட்டாலே அடிஷன் தியரத்தை அப்ளை பண்ணணும். அடிஷன் தியரம் மறந்துடாத, பெருசாக போகும் கணக்கு. 5 ஸ்டெப்ஸ் வரும்டா, அதை கண்டுபிடிச்சி பார்த்தாலே தெரியும்டா. அப்போ போட்டு காட்டுறேன் பாரு. முதல்ல வந்து 2 dice அப்படின்றனால அதுக்குள்ளே சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுனோம்னா எழுத்தாகணும். 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6 அப்படின்னு எழுதணும். அடுத்து செகண்டு 2,1, 2,2, 2,3, 2,4, 2,5, 2,6. நெக்ஸ்ட் ஒன் 3,1, 3,1, 3,2, 3,3, 3,4, 3,5, 3,6.
நெக்ஸ்ட் ஒன் 4,1 4,2 4,3 4,4 4,5 ஓகேயா ரைட் 4,5 அடுத்து 4,6 அடுத்து வந்து 5,1 5,2 எழுதித்தான் ஆகணும் 5,3 அரிச்சப்படாத 5,4 5,5 5,6 குட் இப்போ 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6 நானே எழுதுறேன்ல அது மாதிரி எழுது வெறிச்சப்படக்கூடாது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எத்தனை இருக்குது அப்படின்னா என் ஆஃப் எஸ் வந்து ஒரு ரோக்கு வந்து 6 இருந்துச்சுன்னா 6 ரோ இருக்குது. அப்போ என் ஆஃப் எஸ் வந்து 36 அப்படின்னு அர்த்தம். 6 6 36 இதாண்டா ஒரு ஸ்டெப்புடா தம்பி, மொத்தம் 5 ஸ்டெப் வரும் சரிங்களா ரைட். இப்போ 6க்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துக்க, டபுளட் அப்படின்னு சொல்லியிருக்கு. டபுளட்னா ரெட்டிப்பு நம்பர். let a be the event of getting, let a be the event of getting, எழுது தெரிஞ்சால் எழுது இல்லைன்னா விட்டுற வேண்டியதில்லை. a be the event of getting அப்படின்னு எழுதி getting a doublet number doublet அப்படின்னு எழுதினோட போதும் ரைட். அப்படின்னா 2 ரெட்டிப்பு 1,1 2,2 அந்த மாதிரி 3,3 இதுதான் டபுளட் அப்படின்றது. அப்போ என்னென்ன எழுதுகிறோம் அப்படின்றத பார்த்துக்கோ, பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ சரி. அப்போ எழுதுகிறேன், செட் ஆஃபில் இருந்து எடுத்து எழுதுகிறேன். இதிலிருந்து தான் எடுத்து எழுதணும், இந்த சாம்பிள் ஸ்பேஸில் இருந்து தான் நீ எடுத்து எழுதணும். இந்த 1,1 இந்த 2,2 இதை ஃபுல்லாக எடுத்து எழுதணும். அப்போ நான் தனியாக எடுத்து எழுதுகிறேன். 1,1 2,2 அடுத்து என்ன 3,3 4,4 5,5 6,6. அப்போ என் ஆஃப் ஏ வந்து 6 இருக்குது. அப்போ பி ஆஃப் ஏ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்றது என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு அர்த்தம். என் ஆஃப் ஏ வந்து 6/36 அடிக்க வேண்டாம். லெட் செகண்ட் ஒன் ஆருக்கு அங்கிட்டு இருக்கிறது, ஆருக்கு இந்த சைடு உள்ள இந்த இருக்குது. சம் ஆஃப் த ஃபேஸஸ் அஸ் என்னது 4 அப்படின்னு கொடுத்துருக்கு. லெட்டு பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங், பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அப்படின்னு கொடுத்து சம் ஆஃப், சம்முனா கூட்டல் ஆஃப் ஃபேஸஸ் அஸ் என்னது 4 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ பீன்ற செட்டை நம்ம கலெக்ட் பண்ணோம்னா ஆட் பண்ணால் 4 வரணும். அதாவது ஃபஸ்ட்டு இந்த ரோல் எடுத்துட்டோம்னா 1 3 ஆட் பண்ணால் என்ன வந்துடும் 4 வந்துடும். அடுத்து செகண்ட் ரோவில் 2 2 எடுத்தோம்னா என்ன வந்துடும் 4 வந்துடும். அடுத்து தேர்ட் ரோவில் 3 1 எடுத்தால் என்ன வந்துடும் 4 வந்துடும். வேறு என்ன வருமா பாரு, வேறு வராது, அபவ் 4 ஆயிரும். அப்போ எடுக்கையில் 1,3 இந்த செட்டில் இருந்தால் எடுக்கணும், இந்த சாம்பிள் ஸ்பேஸில் இருந்தால் இங்கிட்டு தனியாக போட்டு காமிச்சிருக்கேன் அவ்வளோதான். அடுத்து 2,2 அடுத்து என்னது 2,2 2,2 அடுத்து என்ன இருக்குது 2,2 அடுத்து 3,1. அப்போ என் ஆஃப் பி என்ன வந்துடும் என் ஆஃப் பி வந்து 3 வருது. அப்போ பி ஆஃப் பின்னு எழுதினீங்கன்னா என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் ஓகேயா ரைட்டு. அப்போ 3 பை என்னது 36 ரைட்டு. இப்போ வந்து நம்ம இது அடிஷன் தியரத்தை அப்ளை பண்ணுறதுனால நம்ம அந்த இது இன்டர்செக்ஷன் ஃபார்மெட்டு நம்ம கண்டுபிடிச்சி தான் தம்பி ஆகணும். அப்போனா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அடிஷன் தியரத்தை அப்ளை பண்ண முடியும். அடிஷன் தியரம்ன்றது என்ன உனக்கு தெரியும்ல. அடிஷன் தியரம்ன்றது என்ன அப்படின்னா இதுதான் பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு, இதுதான் எய்மு, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு அர்த்தம். அப்போ இது கண்டுபிடிக்கணும்ல, இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டேன். பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிருந்தாரு. இது வரைக்கும் ஒரு செட்டு, இது ஃபுல்லாக ஒரு செட்டு, எல்லாமே ஆறுன்ற கணக்கு ஃபுல்லாக 5 மார்க்ஸ் ஃபுல்லாக 5 வந்து செட் ஆகும்டா. இது ஒரு செட்டுடா. அடுத்து இது ஒரு செட்டுடா தம்பி, ஏன்ற ஈவெண்ட் ஒரு செட்டுடா தம்பி, கரெக்டாக பார்த்துக்கோ. அடுத்து இது ஒரு செட்டுடா தம்பி. எல்லா கணக்குமே இந்த ஆறுன்ற ஒரு கணக்கு இருக்கு ஊற்றியாடா தம்பி, அது போல் 5 மார்க் தான். 5 செட்டு வரும், கவனித்து பார்த்துக்க. சாம்பிள் ஸ்பேஸ் ஒரு செட்டு, ஏன்ற ஒரு செட்டு, பின்ற ஒரு செட்டு, ஏ இன்டர்செக்ஷன் பி ஒன்று கண்டுபிடிக்கண்டா தம்பி. இதுதான் முக்கியம். அது சீட்டு கட்டு கணக்குனா அது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவாக இல்லையான்னு பார்த்து செஞ்சேன். இது நம்ம பார்க்கணும் இருக்கான்னு. இந்த 1,3 இருக்கா, இல்லை 2,2 இருக்குவார். அப்போ அதுதான் காமன். இதுக்கு பேர் தான் இன்டர்செக்ஷன் அர்த்தம் 2,2. அப்போ ஒரு செட்டு
அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன ஆயிடுச்சு, 1ன்னு வந்துருச்சு. அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபார்முலா எழுதுனோம்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதணும். அப்போ என்ன வந்துடும், 1/36. அப்போ இங்கே எழுதையில் ஃபஸ்ட்டு ஒன்று 6/36, செகண்ட் ஒன் 3/36, தேர்டு ஒன் 1/36. இப்போ 6 3 9, 9ல் 1 வச்சுன்னா 8/36. 1 8 சார் 8, 7 இல்லை தப்பு, 4 2 சார் 8, அடுத்து என்ன வந்துடும் 18, அடுத்து 2 2 சார் 4 9, 2/9 அப்படின்னு வருது, 2/9. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் பி ஆஃப் ஏ யூனியன் பி. இப்போ நான் உனக்கு வந்து 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் போட்டு காமிச்சிட்டேன். இது 4வது பாக்ஸ் 1, கடைசியாக ஆன்சர் ஒரு பாக்ஸ், 5வது பாக்ஸ். புரியுதா அப்படின்னு பாரு. சர்க்கிள் ஃபுல்லாக எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 5 மார்க்கு 5 டைம்ஸ் 5 ஸ்டெப்ஸ் வர்ற மாதிரி வரும். அதனால் மார்க் கொடுக்கையில் ஒரு மார்க் கொடுப்பாங்க. பார்த்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஆறுன்னு வந்துட்டாலே அடிஷன் தியரம், இதுக்கு பேர் தான் அடிஷன் தியரம், கூட்டல் தேற்றம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அடிஷன் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today class 10th Maths chapter 8 statistics and probability example sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். Example 8.30. A card is drawn from a pack of 52 cards அப்படின்றது. 52 கார்டிலிருந்து ஒரு கார்டை வெளியில் எடுக்கிறோம். அது ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சொல்லி அந்த கார்டு எதாக இருக்கலாமா, கிங்காக இருக்கலாம், அல்லது ஹார்ட்டாக இருக்கலாம், அல்லது ரெட் கார்டாக இருக்கலாம். பொறுமையாக 3 ஈவெண்ட் இருக்குது, 3 நிகழ்ச்சி இருக்கிறத பார்த்து பொறுமையாச்சு. அப்போ ஏபிசின்னு வரும். அடிஷன் தியரம் போட்டோம்னா பெருசாக வரும். அடிஷன் தியரம் இதுதான் எய்மு. பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி எய்முன்றதை எடுக்கிறேன். ஏன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கணும், 3 ஆறு இருக்குது, 2 ஆறு இருக்குது பாரு. இங்கே ஒரு ஆறு இருக்குது, ஒரு ஆறு இருந்தால் 2 தடவை செஞ்சுட்டு போயிடலாம். இங்கே ஒரு ஆறு இருக்குது பாரு, அப்போ பெருசாக போகும் கணக்கு. அப்போ இது எழுதையில் பி ஆஃப் ஏ இதுதான் எய்ம் நான் முதல்ல எழுதுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பி ஆஃப் பி இதுதான் யோசிச்சு செய்கிறது, ப்ளஸ் பி ஆஃப் சி. ஆனால் எழுதையில் ஆர்டராக எழுதிக்கிற வேண்டியதான், ஃபஸ்ட்லேருந்து எழுதிக்கணும். மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் பி ஆஃப் சரியா சீடாது சாரி, இது வந்து என்ன வந்துடும், சி வந்துடும், இன்டர்செக்ஷன் சி. அடுத்து சி இன்டர்செக்ஷன் ஏ ப்ளஸ்ஸு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் நான் எய்ம் பண்ணி போகிறேன். தேர்ஃபோர் அடிஷன் செய்கிறத. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எய்ம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் கார்டு என்ன, என் ஆஃப் எஸ்ஸு 52. ஓகே, அதை நான் அந்த உனக்கு ஃபிகர் போட்டு பக்கத்தில் காமிச்சிருக்கேன். 4 டைப் இருக்குது, சிவப்பில் 2 இருக்குது. இது ஒரு சிவப்பு, இது ஒரு சிவப்பு, ரெட்டு. இது பிளாக்கு, இதுவும் என்னது பிளாக்கு. இது பிளாக்கில் 13, பிளாக்கில் 13. பிளாக்கில் வந்து 26 கார்டு. இங்கே ஒரு ரெட்டில் ஒரு 13 ஆர்ட் இருக்குது, இங்கே ஒரு இது டைமண்ட் இருக்குது, அது ஒரு 26 ரெட்டில். ரைட்டா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிங் கார்டு செலக்ட் பண்ணுவோம். கிங் கார்டு எத்தனை இருக்குது பாருந்தா, கிங் கார்டு தானே கேட்டிருக்கு. 1 2 3 4 கிங் இருக்குல்ல. அப்போ என் ஆஃப் ஏ வந்து 4 கிங்கு. அப்போ பி ஆஃப் ஏ எழுதுகிற ஆள் நல்லா எழுதுகிற ஆள் லெட் ஏபி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ கிங் கார்டு அப்படின்னு எழுதிக்க. என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் நல்லா எழுதுகிற ஆள் நல்லா எழுதணும் ப்ரெசன்டேஷன். அப்போ என்ன வந்துடும் 4/52. ஒரு இது முடிச்சிட்டேன். அடுத்து லெட்டு ரெண்டாவது பி ஹார்ட்டு கார்டுன்னு சொல்லியிருக்கு. ஹார்ட்டுன்னு தான் சொல்லியிருக்கு. ஹார்ட்னா இதுதான் ஹார்ட்டு, இந்த கார்டு தான் ஹார்ட்டு கார்டு. இதில் எத்தனை கார்டு இருக்குதுன்னு பார்த்துக்கு, மொத்தமாக 13 கார்டு இருக்குது. புரியுதா சொல்கிறது? அப்போ என்ன பின்னு எடுத்தோம்னா லெட் பிபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ ஹார்ட் கார்டு அப்படின்னு எழுதிட்டா 13 கார்டு. அப்போ பி ஆஃப் பின்னு எழுதுனோம்னா என்ன பி பை என்னது என் ஆஃப் எஸ் அப்படின்னு அர்த்தம். என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ்ன்னு அர்த்தம். 13/52 அப்படின்னு அர்த்தம். அடிக்கலாம் வேண்டாம். 13/52. ரைட்டு. அடுத்து வந்து ரெட் கார்டுன்னு கொடுத்துருக்கு, சின்ற ஈவெண்ட்டு. என் ஆஃப் சி ஹார்ட்டின்ற கார்டு, ஹார்ட்டு கார்டும் ரெட்டு தான்டா. இந்த கார்டு ரெட்டு தானே, டைமண்டும் இந்த இதுவும் என்னது தான் ரெட் கலர் கார்டு தான். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எத்தனை கார்டு வந்துடும், 26 கார்டு வந்துடும். அப்போ என் ஆஃப் சி வந்து என்னது 26 கார்டு ரெட் கார்டு. அப்போ பி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதுகிறேன். அப்போ என்ன வந்துடும் இங்கே 26/52. அடிக்கலாம் வேண்டாம். ரைட். இப்போ இது ஒரு செட் ஆஃப் கணக்கு முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு வருஷம் முடிச்சிட்டேன்.
அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பினா இந்த ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இது என்ன கார்டு? கிங் கார்டு. இது என்ன கார்டு? கிங்கு. 4 கிங் இருக்குது. சரிதானே சொல்கிறது? 4 கலர்லையுமே. இது என்ன கார்டு? ஹார்ட்டின் கார்டு, ஹார்ட்டு கார்டு. இந்த ஹார்ட்டு கார்டில் வந்து இந்த ஹார்ட் கார்டு சொல்லுவோம்ல, இதில் ஒரு கிங் இருக்கும்லடா. அப்போ இது ரெண்டும் காமனாக எடுத்தால் என்ன வந்துடும்? 1 வந்துடும்ல, ஒரு கிங்கு. ஹார்ட்டு கிங் என்ன செய்யும்? வரும். சரியா சொல்கிறது? அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ஹார்ட் கிங் 1 வரும். அது என்னன்னா ஹார்ட் கிங் அப்படின்னு வேணால் எழுதிக்க தெரியிறக்காண்டி. ஹார்ட் கிங் வரும், ஒரு கார்டு வரும். சரியா? ரைட். அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து என்ன வரும்? என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ். அப்போ என்ன வந்துடும்? 1/52. அவ்வளோதான். இது இன்டர்செக்ஷன் 1. ரெண்டாவது இன்டர்செக்ஷனுக்கு வர்றோம். என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு வர்றோம். பி இன்டர்செக்ஷன் சினா இதுக்கும் இதுக்கும் இந்த இதுக்கும் இது 26 கார்டு. 26 கார்டு என்னென்ன கார்டு? டைமண்ட் 13, ஹார்ட் 13. ஏன்னா ரெட் கார்டு தானே சொல்லியிருந்தான். ரெட் கார்டு தானே இது, ரெட் கார்டு. அப்போ நீ இது ரெண்டுக்கும் பார்க்கையில் இது 13 கார்டு என்ன கார்டு? ஹார்ட் கார்டு. அப்போ இந்த 13 கார்டும் இங்கே இருக்கும்ல, இந்த ஹார்ட்டில். இந்த 13மே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இதுவும் பொது தான். 2 மட்டும் விட்டு ஓரத்தில் ஒதுக்கிற வேண்டியதான். ஏன்னா பிக்கும் சிக்கும் தானே காமன் கேட்டிருக்கு. இது பியில் ஹார்ட்டின் கார்டே 13 இருக்குது. இதில் 26 கார்டு வந்து ரெட் கார்டு இருக்குது. ரெட் கார்டுனா ஹார்ட்டின் கார்டும் கலந்துருக்கு, இது டைமண்ட் கார்டும் கலந்துருக்கு. அப்போ நம்ம எடுக்கையில் ரெண்டுலேயுமே புறக்கி எடுத்தோம்னா 13 கார்டு ஹார்ட்டின் கார்டை எடுக்கலாம். ஹார்ட்டின் கார்டு என்ன செய்யலாம்? 13 கார்டை எடுக்கலாம். அப்போ ஹார்ட்டின் ரெட்டு ஹார்ட் கார்டு ஃபுல்லாக எடுக்கலாம். ஹார்ட் கார்ட்ஸ் ஃபுல்லாக என்ன செய்யலாம்? எடுக்கலாம் காமனாக ரெண்டுக்கும். அப்போ 13. அப்போ பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஃபார்முலா எழுது என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். கொஞ்சம் வேகமாக எழுதிக்கிறேன், சொல்லிக் கொடுக்காண்டி லேட் ஆகுது. 13/52. ரைட். அடுத்து வந்து சிக்கு ஏக்கும் சி இன்டர்செக்ஷன் ஏ கண்டுபிடிக்கணும். என்ன வருது? என் ஆஃப் கவுண்டிங்கில் சிக்கு ஏக்குன்னா இந்த ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் 4 கே இருக்குது. சரி, இதில் 2 கே இருக்கும்ல. ஒரு ரெட் கே ஒன்று, ஒரு என்னது ஹார்ட் கே ஒன்று. அப்போ 2 கே இருக்கும். என்னது? ரெட் கே 2 கே இருக்கும். ஹார்ட்டில் ஒரு கே இருக்கும். சரியா என்ன சொல்கிறது? ஹார்ட் கே ஒன்று. அதே மாதிரி இன்னொரு கே இருக்கும். என்ன? ஐயோ, ஹார்ட்டு கே ஒன்று இருக்கும். ரெட் இது ஹார்ட்டு கே படம் வரைஞ்சி காட்டிடுறேன், அதுக்காண்டி தான் பார்த்தேன். ஹார்ட் கே ஒன்று, டைமண்ட் கே ஒன்று இருக்கும் ரெட் கலர்னால. அப்போ எத்தனை கே இருக்குது? 2 கே இருக்குது. ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கம்பேரிசன் பண்ணால். அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் ஏ வந்து என் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ பை என் ஆஃப் எஸ். அப்போ என்ன வந்துடும்? 2/52. இப்போ 3க்குமே சேர்த்து ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வருமானு பார்க்கணும். 3லேயுமே இது 4 கிங் இருக்குடா. இதில் வந்து ஹார்ட்டு கார்டுறா. அப்போ ஒரு கிங் கண்டிப்பாக வரும்டா. ஏன்னா இந்த கிங் இதில் வரும்டா, ஹார்ட்டு கிங். இது ரெட் கார்டுறா. அப்போ ஹார்ட்டு கிங் வரும்டா. அப்போ ஒரு கார்டு வரும். என்ன கார்டு வரும்? ஹார்ட்டு கிங்கு வரும் காமனாக. இப்படி போட்டு படத்தை போட்டுறாத, நீ எழுது சென்டென்ஸில் ஹார்ட் கிங் அப்படின்னு எழுது. அப்போ 1 வரும். அப்போ என் ஆஃப் இது என்ன? சாரி, என் ஆஃப் அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதணும். அப்போ என்ன வந்துடும்? 1/52. இப்போ அடிஷன் தியரம் போட்டோம்னா இந்த இருக்குது 4/52 ப்ளஸ் 13/52 ப்ளஸ் 26/52 minus 1/52 minus 13/52 minus 2/52 plus 1/52. இப்போ இது ரெண்டையும் அடிச்சிட்டின்னா ஆட் பண்ணுறது 52 போட்டுரு, காமனாக போட்டுரு. ஆட் பண்ணுறது வந்து 4 ஆட் பண்ணலாம், 13 ஆட் பண்ணலாம், 26 ஆட் பண்ணலாம், -13 -2 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆயிரும் பாரு, பார்த்து ஆன்சர் எடுத்தினா கிடச்சிடும். 26
ஒரு 3 29 மொத்தம் 39 43 43 இது ஒரு 15 -15 ஓகேயா -15 அப்போ என்ன வந்துடும் 8 3ல் 1 வச்சுனா 2 + 28 வந்துருச்சு 28/52 அப்படின்னு வருது. அடித்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பாரு. 7 28 1 4 3 12 7/13 அப்படின்றத ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. கிளாஸ் 10th சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி எக்ஸாம்பிள் சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் பப்ளிக், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ 8.31 எக்ஸாம்பிள் என்சிசி என்எஸ்எஸ்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிளாஸில் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் வந்து என்சிசி அப்படின்றத தேர்ந்தெடுத்ததை வந்து 28 பேர் 28 சரிங்களா. அடுத்து என்எஸ்எஸ் அப்படின்றத வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸு. அடுத்து ரெண்டும் சேர்த்து என்சிசி என்எஸ்எஸ் எடுத்தவங்க வந்து 18 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஏன்னு டினோட் பண்ணுறேன் என்சிசியை, அடுத்து பின்னு டினோட் பண்ணுறேன் என்எஸ்எஸ்ஸை. ஓகே, அப்போ என் ஆஃப் ஏ அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ அப்படின்னா என்சிசியோடைய எண்ணிக்கை, பசங்களோட எண்ணிக்கை எத்தனை பேர் அப்படின்ட்டு ஆப்டடு 28 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு என் ஆஃப் பி அப்படின்னா என்எஸ்எஸில் உள்ளது. அடுத்து போத் அப்படின்றனால ஏ இன்டர்செக்ஷன் பி 18. ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக, ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா த ஸ்டூடெண்ட் ஆப்டட் ஃபார் என்சிசி பட் நாட் என்எஸ்எஸ், அதாவது என்சிசியில் இருக்கிறதாகவும் என்எஸ்எஸில் இல்லாததாகவும் கேட்டிருக்கு. அப்போ பி ஆஃப் ஏல இருக்காங்க, இன்டர்செக்ஷன் பியில் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை எழுதையில் பார் எதுக்கு எழுதலையோ, பார் இல்லாமல் இருக்குது பாரு, அதை எடுத்து எழுதிட்டு மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதணுண்டா தம்பி, மறந்துடக்கூடாது. ரைட், இப்போ என்ன ஆயிரும் பி ஆஃப் ஏ. அப்போ என் ஆஃப் ஏ என்ன வச்சு நான் பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா சொல்கிறது. அப்போ பி ஆஃப் ஏ என்ன வரும், என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு வந்துடும். என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு வரணும், என் ஆஃப் எஸ் அப்படின்னு வரணும். அப்போ என் ஆஃப் ஏ என்ன வந்துச்சு 28/50. அதே மாதிரி என் ஆஃப் பி அப்படின்னா பி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்க, நான் அப்புறம் தான் இங்கே அப்ளை பண்ண முடியும். என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். அப்போ ப்ராபபிலிட்டி என்ன வந்துடும் 30/50. அடிக்கலாம் வேண்டாம், இருக்கட்டும். அடுத்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். ரைட், வெரி குட். அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 18/50. இதெல்லாம் எடுத்து சேர்த்து இங்கே கொண்டு வரணும். பி ஆஃப் ஏ என்ன இருக்குது 28/50 மைனஸ் 18/50. ஓகே ரைட், சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா எல்சிஎம் 50 போட்டுட்டோம்னா மேலே 28 - 18 என்ன வந்துடும் 10 அப்படின்னு வந்துடும். அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும் 1 10s are 10, 5 10s are 50, 1/5. அடுத்து செகண்ட் ரோமன் லெட்டர் என்ன அப்படின்னா என்எஸ்எஸ் வந்து ஆப்டடு, ஆனால் என்சிசி நாட்னு சொல்லியிருக்கு. என்சிசி எதா எடுத்திருக்கோம், என்சிசியை ஏன்னு எடுத்திருக்கேன். அப்போ ஏ கிடையாது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. கிடையாதுன்னா பார் போட்டுறணும் நாட்டுக்கு. அப்போ என்எஸ்எஸ் எடுத்திருக்கான் அப்படின்னு அர்த்தம், பி எடுத்திருக்கான். அப்போ பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, சரிங்களா. ரைட், அப்போ பி ஆஃப் பி என்ன வருதுன்னு பாரு 30/50 மைனஸ் 18/50. அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 12/50. அப்போ 6 என்ன வந்துடும் 25. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒன் என்னாச்சு அப்படின்னா இது தனியாக போட்டுக்கோம் என்ற தம்பி, மேலே இந்த இதுக்கு கீழே இங்கனக்குள்ளே கொண்டு வந்துரு, இந்த கேப்பில் கொண்டு வந்துரு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் லெட்டர் என்ன சொல்லியிருக்குன்னு பாரு. ஸ்டூடெண்ட் ஆப்டட் ஃபார் எக்ஸாக்ட்லி 1, ஏதாவது ஒன்று சரியாக ஒன்று. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி பார்னா ஏயை செலக்ட் பண்ணியிருக்கோம், பியை செலக்ட் பண்ணலை. அதே மாதிரி ஏ பார் இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்ன எழுதியிருக்கோம், பியை செலக்ட் பண்ணியிருக்கோம், ஏயை செலக்ட் பண்ணலை.
அப்போ இதுக்கு எழுதுறது இந்த 2 ஆன்சர் தானே இது, நல்லா கவனிச்சு பாரு, இந்த 2 ஆன்சர் தான். இதுவும் என்ன செஞ்சுருக்குப்பா, இடையில ப்ளஸ் பண்ணியிருக்கு. அப்போ நான் அப்படியே எழுதுறேன், 1/5 ப்ளஸ் அவ்வளோதான் 6/25. அப்போ என்ன வந்துருச்சு, 1/5 6/25. நம்ம எல்சிஎம் 25 போட்டுருவோமா, ரைட். அப்போ இதோட மல்டிப்ளை பண்ணால் 5 மல்டிப்ளை பண்ணால் தான் என்ன வரும், 25 வரும். அப்போ மேலே மல்டிப்ளை பண்ணணும் 5, 1 5 is 5, ரைட்டு. இதுக்கு தேவையில்லை. அப்போ ப்ளஸ் என்னது 6, 6 5 + 1 என்னது 11 பை என்ன வந்துடும் 25. இதுதான் கடைசி லாஸ்ட் ஆன்சர். ஓகே, வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம், 5 மார்க்கு. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக எழுதிக்க. தேங்க்யூ.